சிதம்பரம் நடராஜர் கோயில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். செந்தில்குமார், வணக்கம். விவரங்கள். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாயத்தலமாக விளங்குவது பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இந்த கோயிலில் தற்போது மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கொடியேற்றத்துடன் துவங்கி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மற்றும் ஆனி மாதங்களில் இந்த கோயிலில் திருவிழா உற்சாகமாக நடைபெறும். இந்த ஆண்டு மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா தற்போது கொடியேற்றத்துடன் துவங்கி இருக்கிறது. கோவிலில் நடராஜர் சன்னதிக்கு எதிரே உள்ள கொடிமரத்தில் கோயில் உற்சவ ஆச்சாரியார் சிவநாத் தீட்சிதர் கொடியேற்றி வைத்து திருவிழாவை துவக்கி வைத்துள்ளார். மேளதாளங்கள் முழங்க, வாத்திய கருவிகள் இசைக்க கொடியேற்றப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தினமும் 10 தினங்களுக்கு பல்வேறு உற்சவங்கள் நடைபெறும். குறிப்பாக பஞ்சமூர்த்திகள் வீதியுலா, சுவாமி அலங்காரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற ஜனவரி மாதம் 2ஆம் தேதி புத்தாண்டு தினத்தன்றைக்கு மறுநாள் தேரோட்டம் நடைபெற உள்ளது. அன்றைக்கு அதிகாலையிலேயே நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் வைத்து 4 மாட வீதிகளையும் வலம் வரும். தேரோட்டம் முடிந்த பிறகு நடராஜர் கோயிலின் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு சாமி எடுத்துச் செல்லப்பட்டு பல்வேறு ஆராதனைகள், பூஜைகள் நடைபெற உள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற ஜனவரி மாதம் 3ஆம் தேதி தான் ஆருத்ரா தரிசன விழா மிகச்சிறப்பாக நடைபெற உள்ளது. அன்றைக்கு காலை முதல் பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் முடிந்த பிறகு மதியம் சுமார் 2 மணி அளவில் நடராஜர், சிவகாம சுந்தரி சமேதமாக ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து பக்தர்களுக்கு நடனமாடியபடியே வெளியே வந்து காட்சியளித்து அருள்பாலிப்பார்கள். இந்த அற்புதமான விழாவிற்கான பல்வேறு ஏற்பாடுகள் சிதம்பரத்தில் களை கட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.